ஹலோ காய்ஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு என்ன பார்ப்போம்னா, ஆண்டவர் எப்படி மனுஷனையும் மனுஷையும் படைத்தாரு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நம்மளை எப்படி படைக்க நினைச்சாருன்னா, அவரோட சாயலாக, அவரோட ரூபத்தின்படியாக நம்மளை படைக்க நினைச்சாரு. ஆதாம் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, மண்ணினால் அவனை உருவாக்கி ஏசப்பாவோட ஜீவ சுவாசத்தை அவனோட நாசையில ஊதுறாரு. உடனே அவன் ஜீவாத்மாவாகிறான். பாருங்களேன், எவ்வளவு அழகா ஆண்டவர் நம்ம வேற எதுலையுமே படிக்க முடியாது. இந்த மாதிரி அழகான விஷயத்த நம்ம வேற எதுலையுமே படிக்க முடியாது. பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா இருக்கும், சூப்பரா இருக்கும் படிக்கிறது. அவரோட ஜீவ சுவாசத்தை மனுஷோட நாசையில ஊதுறாரு அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவாள் எப்படி படைக்கப்படுறாங்கன்னா, ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை கொண்டு வர்றாரு ஆண்டவர். கொடுத்துட்டு அவனோட விழா எலும்புல ஒன்னை எடுத்து ஏவாளுக்கு கொடுக்குறாரு. அந்த விழா எலும்பு எடுத்த இடத்த ஆண்டவர் ஆதாமோட சதையினால அதை அப்படியே அடைக்கிறாரு. பாருங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு ஆண்டவர். அப்பவே பாருங்க எப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டாக்டரே நம்ம ஆண்டவர் தான். பாருங்க எவ்வளவு அழகா ஆப்ரேஷன் பண்ணிருக்காரு பாருங்க. அதுக்கப்புறம் மனுஷிய கொண்டு வராரு, ஆதாம் கிட்ட கொண்டு வராரு. உடனே அவன் சொல்றான் பாருங்களேன், எவ்வளவு அழகா சொல்றான். ஆதியாகமம்ல 2ஆம் அதிகாரத்துல 23, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடினால் மனுஷி எனப்படுவாள் அப்படிங்கிறார் ஆதாம். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு. மனுஷனிலிருந்து அதாவது 2 பேருமே ஒரே மாம்சம் அப்படிங்காங்க, 2 பேருமே ஒரே உடம்புதான் அப்படிங்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா மனைவிக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஒரு உமனை எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க பாருங்க, சூப்பரா பண்றாங்க. அவளை ஒரு ராணி மாதிரி அவங்க ட்ரீட் பண்றாங்க ஆண்டவர். அவ அவர் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கறத இங்க தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. ஒருத்தனுக்கு எத்தனை பேர்னாலும் கல்யாணம் பண்ணிட்டு நியோடு இருக்கலாம் அப்படிங்கிற ஆண்டவர் சொல்லல. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் அப்ப என்னன்னா ஒருத்தனுக்கு ஒருத்தியை தான் படைச்சாரு, தவிர 4 பேரை நீ படைச்சிருந்தாப்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறதுக்கும் அழகா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி பைபிள்ல கொடுத்திருக்காரு ஆண்டவர். அவள் மாம்சத்தில் மாம்சமும் எலும்பில் எலும்பும், யாரோட? ஆதாமோட. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குதுன்னு. நம்ம மித்தையில சொன்னபடி நீ 4 கல்யாணம் பண்ணிக்கோ 7 கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா இல்ல. அப்புறம் கேட்பாங்க, இருக்கு பாருங்க பைபிள்ல தாவீது எத்தனை கல்யாணம் பண்ணியிருக்காரு, ஆபிரகாம் 2 கல்யாணம், அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பண்ணாலுமே ஆண்டவர் அதற்கு சம்மதிக்கல. ஆண்டவரோட சம்மதத்தோட அந்த இடத்துல எதுவுமே நடக்கல. சாரால் போய் ஆபிரகாம் கிட்ட, இந்தாங்க என்னோட மருமனையாட்டி நீங்க இது பண்ணுங்க, எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி அவதான் கொடுக்கா. ஆண்டவர் அதற்கு சம்மதம் தெரிவிக்கல. அதனாலதான் அங்க நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு. ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் ரொம்ப நாள் பேசாம இருந்தாரு. தாவீதுக்கும் அந்த மாதிரிதான். தாவீதோட பல போராட்டம் வந்துச்சு தாவீதுக்கு. அந்த மாதிரி பண்ணனால ஆண்டவர் பயங்கரமா பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாரு. சோ அதெல்லாம் படிக்க மாட்டாங்க, சும்மா இதை மட்டும் படிச்சுட்டு இந்தா பாருங்க இந்தா பாருங்க அந்த பாருங்க அப்படிம்பாங்க. ஸோ பைபிளை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அதனோட அர்த்தங்கள் உங்களுக்கு புரியும். இப்ப சொல்லுவாங்க ஆகார் பாருங்களேன், ஆகார் 2வது கல்யாணம் தானே அப்படி சொல்லிதான். இப்ப பாருங்க இஸ்மாயில் ஈசாக்கு 2 பேரோட பிரச்சனை பாருங்க பைபிள் எப்படி வந்துகிட்டு இருக்கு பாருங்களேன். அதெல்லாம் ப்ராஃபஸி தான். ஆனா பாருங்க ப்ராஃபஸி தான் நிறைவேறிக்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம பாருங்க அழகா ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கணவன் ஒரு மனைவின்னு சொல்லி அவ்வளவு அழகான பந்தத்தை கொடுத்திருக்காரு. ஆண்டவர் அவ்வளவு அழகா பைபிள சொல்லியிருக்காரு. இதை போல ஒன்றை நான் இது வரைக்கும் வாசிச்சது கிடையாது. ஆண்டவர் அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காரு. ஸோ பைபிள் படிங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்க, ஆண்டவர் வசனங்களை கேட்டு அதன்படி நடங்க. இதை பத்தி தெரியாதவங்களும் பைபிளை பத்தி ஃபுல்லா படிங்க, படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாம நீங்க வாட்டுக்கு ஒவ்வொரு கொஸ்டினா வச்சுக்கிட்டு இந்தா பாருங்க இந்தா இருக்கு அந்த பாருங்க இப்படி இருக்கு அப்படி சொல்லாதீங்க. ஸோ ஆண்டவரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க, பைபிளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. பைபிளை ஒரே பார்த்தோன்னே இரிட்டேட் ஆகாதீங்க. ஆண்டவரை பத்தி கேட்டவுடனே கோவப்படாதீங்க, இரிட்டேட் ஆகாதீங்க, அன்பா இருங்க. ஸோ பைபிளை பாருங்க, ரிசர்ச் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். ஓகே காய்ஸ், பாய்.